ஒரு வழியா தனுஷ் நடிப்பில் வெளியாயிருக்கும் கர படத்தை பார்த்தாச்சு. இந்த படத்து மேல எனக்கு ஆரம்பத்துல இருந்தே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எதனாலனா போர் தொழில் படத்தை டைரக்ட் பண்ண விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. எனக்கு போர் தொழில் படம் ரொம்பவே பிடிக்கும். அதனால இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு எனக்கு கொஞ்சம் அதிகமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன மேட்டர்னா நமக்கு எதிர்பார்ப்பு அதிகமா இருந்தாலே ஏமாற்றம் தான் கிடைக்கும். ஒருவேளை நம்பி ஏமாந்துருவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்துச்சு. என் நிலைமை உங்களுக்கு புரியாது. ஆனா உண்மையாவே இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்ல வழக்கம் போல சொதப்பிட்டாங்களா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஓட்டு ஓடிக்கிறது ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவும் தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன்? இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, திருடனா வாழ்ந்துட்டு இருக்க கரசாமி திருந்தி வாழலாம், ஆனா அதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு திருட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு திருட போறான். அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதுக்கப்புறம் அவனோட வாழ்க்கையில் என்ன நடக்குது அப்படிங்கறதா இந்த படத்தோட கதையே. சும்மா ஷார்ட்டா சொல்லிக்கிறேன், ஒரு சின்ன ஐடியா தான். மற்றபடி நீங்க தியேட்டர்ல போய் பாத்துக்கங்க, நிறைய சர்ப்ரைசஸ் காத்திருக்கு. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? கரை மாதிரி இன்டென்ஸ் மூவி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு டவுட் வரும், நமக்கு வேற லாங்குவேஜ் கண்டென்ட் ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமான்னு. அதுக்கு தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது டியூலிங்கோ. டியூலிங்கோல தமிழ்ல இருந்து இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கலாம். ஹிந்தி தெலுங்குல இருந்து இங்கிலீஷை லேர்ன் பண்ண முடியும். இங்கிலீஷ் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆன அப்புறம் ஸ்பானிஷ், கொரியன், பிரெஞ்சு, ஜெர்மன் மாதிரி 40+ லாங்குவேஜஸ் ட்ரை பண்ணலாம், அதுவும் ஃப்ரீயா. பெஸ்ட் பார்ட் என்னன்னா, இது படிக்கிற ஃபீலே கொடுக்காது. கேம் மாதிரி ஸ்மால் எக்ஸசைஸ் இருக்கும். ஸோ யூஸ் பண்ண ஈஸி. டெய்லி ஒரு 10 நிமிஷம் போதும். நீங்க ரெகுலரா யூஸ் பண்ண ஆப்பும் சின்ன சின்ன நோட்டிஃபிகேஷன் அனுப்பி உங்களை கண்டினியூ பண்ண ஹெல்ப் பண்ணும். ஓப்பன் பண்ணி லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்க, சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரீக்ஸ், லீடர் போர்டு மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது மோட்டிவேஷனை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஈவன் பிகினரா இருந்தாலும் கொரியன், ஜாப்பனீஸ் மாதிரி லாங்குவேஜஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ண முடியும். ஸோ கண்டென்ட்டை லாங்குவேஜ் பேரியர் இல்லாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா இல்ல இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னா டியூலிங்கோ ஒரு நல்ல ஸ்டார்ட். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படத்துல இருக்க பாசிட்டிவ் எல்லாத்தையும் பார்த்துடலாம். முதல் பாசிட்டிவா இந்த படத்துல நடிச்சிருக்க நடிகர்களோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி தான் சொல்லணும். இந்த படத்தோட ஹீரோ தனுஷ். ஓடவா விடுறாங்க. தனுஷை பத்தி நம்ம ஒன்றும் பெருசா சொல்ல தேவையில்ல. எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டராவே மாறி சூப்பரா நடிக்கக்கூடிய ஒரு நல்ல நடிகர் தான். அதே போல இந்த படத்துலயுமே கரசாமியா வாழ்ந்திருக்காரு. எமோஷனல் சீனா இருக்கட்டும், ஆக்ஷன் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயும் மிரட்டிருக்காரு. அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து பர்ஃபெக்டா கொடுத்திருக்காரு. அதுக்கு அடுத்தபடியா கேஎஸ் ரவிக்குமாரை நான் சொல்லணும். ஏன் அப்படி பேசுற? அவன் திருந்தி தான்டா வந்திருக்கான். எனக்கு வந்து கேஎஸ் ரவிக்குமார் ஒரு ஆக்டரா இப்பதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் இந்த படத்துல வர எமோஷனல் சீன்ஸ்ல அவ்வளோ சூப்பரா நடிச்சிருக்காரு. அந்த தனுஷும் கேஎஸ் ரவிக்குமாரும் ஃபர்ஸ்ட் பாக்குற ஒரு சீன் ஒன்று வரும். அதுலனா மிரட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவரோட கெட்டப்பையே ஃபுல்லா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இது கேஎஸ் ரவிக்குமாராங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். அவரோட லுக்கையே டோட்டலா சேஞ்ச் பண்ணி புதுசா காட்டியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. ஏன் அப்படி பேசுற? கேஎஸ் ரவிக்குமார் கூட நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எம்எஸ் பாஸ்கர்னா நீங்க சுத்தமா கண்டே பிடிக்க முடியாது. தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அஞ்சப்படு. நானே இந்த வாய்ஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சேன். ஆகா, இவரு இந்த வாய்ஸ் எங்க கேட்டிருக்கேனே, ஸ்பைடர்மேன்ல வருமே. இவங்க மட்டும் இல்ல, எல்லாரோட லுக்குமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது பார்க்கும்போது கொஞ்சம் டிஃபரெண்டா நல்லா இருந்துச்சு. சொல்ல வேண்டியது. அடுத்து மமிதா பைஜு. எங்க போயிட்டு வர? ஒரு வேலையா போயிட்டு வரேன். மமிதா பைஜு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்த மமிதா பைஜு மாதிரி இல்லாம இதுல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். பரோட்டா கொஞ்சம் சீன்ஸ்ல வந்தாலுமே நல்லாவே நடிச்சிருக்காங்க. திருட்டு வரைக்கும். அதே போல கருணாசா இருக்கட்டும், பிருத்திவிராஜனா இருக்கட்டும், ஜெயராமா இருக்கட்டும், சுராஜா இருக்கட்டும், எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல்ல நல்லாவே நடிச்சிருந்தாங்க. ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். அடுத்த பாசிட்டிவா இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஸ்கிரீன் பிளே. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பீக் சீன்ல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்படியே அந்த பீக்ல இருந்து அப்படியே லைட்டா ஸ்லோவா இறங்கி அந்த கதையை செட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்டர்வல் கிட்ட ஒரு பீக் சீன் ஒன்று வரும். அதனால வந்து நீங்க சீட் எட்ஜில் உட்காந்து பாப்பீங்க ஒரு டென்ஷனோட. அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. அந்த சீனோட மேக்கிங்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு சூப்பராகவே இருந்துச்சு. ஆனா சில பேருக்கு வந்துட்டு என்னடா கொஞ்சம் லேகா இருக்கு, ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் ஸ்லோவா இருந்தாலும் எங்கேயும் பெருசா போர் அடிக்கல. ஒரு கதையை செட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறாங்க தான். அது வந்துட்டு மொக்கையாவோ இல்ல வந்து தேவையே இல்லாத சீன்ஸை வச்சுட்டு வளவளன்னு இருக்கிறாங்களோ அந்த மாதிரினா கிடையாது. அந்த எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் ஆகுறதுக்கும் அந்த கதைக்குமே அந்த ஸ்லோனஸ் வந்து தேவைப்படுது. இத்தனை வருஷம் எங்கடா இருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அடுத்த பாசிட்டிவா ஜிவி பிரகாஷோட மியூசிக் தான். இதுக்கு முன்னாடி கரை படத்தோட சாங் வந்து அதிகமாக நான் கேட்கல.
ஆனா தியேட்டர்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வர லவ் சாங்கா இருக்கட்டும், அப்புறம் வந்து அப்பா சென்டிமெண்ட் சாங் ஒன்று வரும். அதெல்லாம் பாருங்க, லிரிக்கா இருக்கட்டும் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அப்புறம் ராபரி சீனா இருக்கட்டும், நிறைய எமோஷனல் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கை நீட்டா அழகா பண்ணியிருக்காரு. அடுத்து இந்த படத்தோட மேக்கிங் பத்தி சொல்லியே ஆகணும். இந்த படம் வந்துட்டு 90s காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அந்த 90ஸ்ல எப்படி அந்த வில்லேஜ் இருக்கும், அந்த வீடுகள்லாம் எப்படி இருக்கும், அந்த செட் ஒர்க், அந்த பேக்ட்ராப் எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருந்துச்சு. அந்த வீடுனா காமிக்கும் போது அவ்வளோ டீட்டெயிலிங் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி வீடு இருக்கும், அந்த ஒரு மாதிரி அந்த ஓட்டு வீடு காமிக்கிறது, அந்த கூரை வீடு காமிக்கிறது, அதெல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. அடுத்த மதுரையில் ஒரு இடம் இருக்குண்ணே, ஒரு பண்ணை வீடு. அதே போல தேனேஸ்வரோட சினிமாட்டோகிராஃபியும் ஸ்ரீஜித்தோட எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான். அடுத்து இந்த படத்துல நிறைய எனக்கு சீன்ஸா ரொம்ப பிடிச்சது. ஃபர்ஸ்ட் ஒரு ராபரி சீன் ஒன்று வரும், அது சூப்பரா இருக்கும். ஆனா அவன் அதோட நிறுத்தல. அதுல ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், அது வந்து ரொம்ப ரியலா நல்லா இருக்கும். இந்த படத்துல ஓவராலாவே ஃபைட் சீன் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து கே.எஸ். ரவிக்குமாரும் தனுஷும் சந்திக்கிற ஒரு சீனா இருக்கட்டும், அவங்களுக்கு இடையில இருக்கிற சில கான்வர்சேஷன், அப்புறம் எமோஷனல் சீன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு அந்த எமோஷனல் சீன்ஸ் ஒர்க் அவுட் ஆகாம இருக்கலாம், ஆனா எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆனிச்சு. ஏன் அப்படி பேசுற? அடுத்து இன்டர்வல் சீன் தாங்க பயங்கரமா இருந்துச்சு. ரொம்ப பில்டப் பண்ணவே பயமா தான் இருக்கு. நீங்க ரொம்ப எதிர்பார்த்து போய் ஆனா அவ்வளவு பில்டப் கொடுத்த அளவுக்கு இது ஒன்றும் பெருசா இல்லையாடா அப்படின்னு தோணக்கூடாதுல. அதனால எனக்கு பிடிச்சது, அதை சொல்லிடுறேன். மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வர எம்எஸ் பாஸ்கர் சீனு, அப்புறம் ஒரு சில சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்கும். அப்புறம் பேங்க்ல நடக்கிற கொள்ளைனா மக்கள் கிட்ட பேங்க் வந்து கொள்ளை லோனுங்கிற பேர்ல எப்படி கொள்ளை அடிக்கிறாங்கிறத சொல்றதுக்கு ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல மமிதா பைஜியோட ஒரு எமோஷனல் சீன் ஒன்று வரும், அது நல்லா இருக்கும். அப்புறம் யோசிச்சு பார்த்தா அப்புறம் மூட்டை தூக்குற ஒரு சீன் ஒன்று வரும். எதுக்குடா சம்மந்தமே இல்லாம மூட்டை தூக்குறது இதெல்லாம் ஒரு சீனா வச்சிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தோணும். ஆனா செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு கனெக்ட் வச்சிருப்பாங்க. அது நீங்க தியேட்டர்ல பாருங்க, உங்களுக்கு தெரியும். மற்றபடி பாசிட்டிவ் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ நெகட்டிவ்க்குள்ள போகலாம். நெகட்டிவ்னு சொல்ல போனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் லைட்டா ஸ்லோவா இருக்குன்னு ஃபீல் வந்தாலுமே இன்டர்வல் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிட்டாங்க. ஆனா செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு சில சொதப்பல்கள் இருந்துச்சு. நல்லா ஆரம்பிச்சு எங்கெங்கே கொண்டு போய் எங்கேயோ முடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரொம்ப சீரியஸா ரொம்ப டென்ஷனோட பார்த்த எல்லா சீனையும் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சாதாரணமா பண்ணிட்டு இருப்பாங்க. 3 பேர் இருக்கும் போதே முக்கிய பண்ணீங்க, அது எப்பறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து சோலோவா பண்ணிட்டு இருக்காரு, லாஜிக் ரொம்ப இடிக்குதடா அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் வரும். இன்னைக்கு அவன் கண்டிப்பா மாட்டுவான் சார். ஒன்னு உயிரோட இல்ல போனமா. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட பெருசா லாஜிக் நமக்கு தோணாது, சின்ன விஷயங்கள் இருந்தா கூட அது பெருசா நமக்கு தோணாது. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் லாஜிக் மிஸ்டேக் எல்லாமே தெளிவா தெரியும். அதை இன்னும் பெட்டராவே வேற மாதிரி கொண்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. மீதி பணத்துக்கு என்னென்ன பண்ணுவ? எல்லா பக்கமும் போலீஸ் இருக்காங்கண்ணே. இவங்களோட கான்செப்டா இருக்கட்டும், இவங்களோட இன்டென்ஷன் எல்லாமே நல்லா தான் இருக்கு. ஆனா அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். என்னதான் ஒரு திருடனா இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட தான் இருப்பாரு. கடத்தல்ல கூட கடமை கண்ணியம் கட்டுப்பாடோட இருக்கிறீங்களேன்னு சொன்னா வாங்குவேன் போ வரேன். என்னதான் ஒரு திருடனா இருந்தாலும் அவருக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் எடுத்துப்பாராம். மத்தபடி அவர் ஒரு ரூபா கூட எக்ஸ்ட்ரா எடுக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் பணம் பத்தலன்னு மறுபடியும் திருட போவாரு. அவன் திருப்பியும் திருடலாம். சரி, ஃபர்ஸ்ட் திருட்டுல தான் அதிகமா எடுக்கல, அடுத்த திருட்டுலயாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துடலாமே, அதுவும் பண்ண மாட்டாரு. அப்போ நான் கரெக்டா எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் எடுத்துப்பேன். இதை பார்க்க நமக்கு கடுப்பாயிடுது. என்னடா நல்லாதான் பிளான் பண்றீங்க, நல்லாதான் திருட போறீங்க, எல்லாமே பண்றீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணம் எடுத்துட்டு வந்தா என்னடா மறுபடியும் போறீங்க மறுபடியும் வரீங்க. ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடு இருக்கான். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து தவிர்த்திருக்கலாம், அதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்கலாம். அப்புறம் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்துட்டு என்னடா இப்படி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். அதாவது கிளைமேக்ஸ் பார்த்துட்டு ஒரு திருப்தியோட வரணுமே, அப்படியும் இல்லாம இப்படி இல்லாம ஒரு மாதிரியா முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு இப்படிப்பட்ட கிளைமேக்ஸ் தான் கொடுக்கணுமா, இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வரும். அப்போ அவனுக்கு ஏதோ அவசர தேவை இருக்கு. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல வந்துட்டு சுராஜ் வந்துட்டு ஒரு ரியல் போலீஸ் மாதிரியே இருப்பாரு. அவர் பண்றதா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும் எல்லாமே. ஆனா கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா வச்சுக்கீங்க, சினிமா போலீஸ் மாதிரி ஆயிடுவாரு. என்னையா எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா, இது வந்து ஒரு பயங்கரமான படம்டா, ஒரு சூப்பரான படம்டா, கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க அப்படின்னு நான் ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பேன். ஆனா இப்பவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். ஒரு சில குறைகள் இருந்தாலுமே இது ஒரு நல்ல படம் தான். ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. ஆனா இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இந்த படம் வந்து கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் ட்ரை பண்ணலாம். இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பல உப்மா படங்களுக்கு மத்தியில இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தை நீங்க ஃபேமிலியா போய் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கக்கூடிய ஒரு டீசெண்டான படம் தான். ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.